Students, next வந்து exercise 8.3ல 8th sum 3 fair coins are tossed together. Find the probability of getting. First question is all heads. Second, at least one tail. Third, at most one head. Fourth one is at most two tails. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஃபேர் காயின்ஸ். ஸோ ஆல்ரெடி நான் போனதுலேயே சொன்னேன் அன்பயாஸ்டுக்கும் ஃபேருக்கும் என்ன மீனிங் அப்படின்னு. அதாவது என்ன, காயினில் வந்து ஒரு இதில் ஹெட்டு இன்னொன்றில் டெய்ல் இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர் காயின் அதுதான் ஃபேர் காயின் சொல்கிறது. ஓகே ரைட். இப்போ நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ் எழுத ஆரம்பிச்சிடலாம். ஸோ 3 காயினுக்கு வந்து நான் ஒரு சிம்பிள் ஐடியா சொல்லியிருந்தேன் நேற்று. ஓகேவா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காயினோட கவுண்டிங் எழுதிக்கிட்டு ஒரு ரோலையும் திரும்ப அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ரோலையும் அதே மாதிரி ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ரைட். ஃபஸ்ட்டு ரோவில் தேர்ட் பிளேஸில் வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஹெச் ஃபில் பண்ணிட்டு வாங்க. செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா டெய்ல் ஃபில் பண்ணிட்டு வாங்க. இப்போ கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 டேர்ம்ஸ் கிடச்சிருச்சா? ஈஸியாக வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கலாம், கன்ஃபியூஸ் ஆகாமல், டைம் வேஸ்ட் பண்ணாமல். ஓகேங்களா? அப்போ 8 எலமெண்ட்ஸ் வந்து 8 டேர்ம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக சம்முக்கு போய்க்கலாம். ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நம்ம எப்பயுமே நேம் சொல்லிக்கோம் இல்லைங்களா. லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஆல் ஹெட்ஸ். அப்போ ஏ என்னவா இருக்கும், எப்படிப்பட்ட செட்டாக இருக்கும்? ஆல் ஹெட்ஸ் அப்படின்னா என்னென்னா இருக்கிறதுல மேக்ஸிமம் 3 காயின் வந்து டாஸ் பண்ணும்போது, ஓகேங்களா, ஆல் ஹெட் அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸிஸ்ட் ஆகிறது 3 ஹெச் மட்டும்தான். அப்போ இந்த ஒரு இது மட்டும்தான் ட்ரிபிள் ஹெச். ஓகேங்களா? ஆல் ஹெச் வந்து டிஸ்பிளே ஆகிறது அந்த ஒரே ஒரு பிளேஸ். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான் அதில். ஓகேங்களா? அது வந்து ஹெச் ஹெச் ஹெச். அப்போ ஏன்றது ஹெச் ஹெச் ஹெச். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் என் ஆஃப் ஏ அப்படின்றது என்ன அப்படின்னா 1 தான். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் 3 ஹெச் இருக்கே, அப்போ 3 தானே வரணும். இது 3மே ஒரு ஃபார்மேட். ஆல் ஹெட்ஸ்னால் இந்த அமைப்பில் வரது தான் நம்ம செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த அமைப்பில் எத்தனை இருக்குது, ஒரு ஃபார்மேட் தானே இருக்குது. அப்போ 1 தான் வந்து இதுக்கு கரெக்டான ஆன்சர். தென் பி ஆஃப் ஏ. பி ஆஃப் ஏ இஸ் என் ஆஃப் ஏ பை என் ஆஃப் எஸ். சரிங்களா? அப்போ என் ஆஃப் ஏன்றது 1, என் ஆஃப் எஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 8. ஆல்ரெடி நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருந்தோம், முடிஞ்சது. அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1 டெய்ல். ஓகேங்களா? அட்லீஸ்ட் 1 டெய்ல் அப்படின்றது என்னன்னா, ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட்டுக்கு மீனிங் என்னன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நீ சென்டென்ஸாக ஏதாவது சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லலாம். அது என்ன கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா, அட்லீஸ்ட் 1 டெய்ல்னு இருக்கா, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சொல்லிட்டோமா, அப்போ 1ம் 1க்கு மேலே இருக்கிற டி எதுலலாம் இருக்கோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். இப்போ பாருங்களேன், இதை 1 மட்டும் விட்டுருங்க, ஏன்னா ட்ரிபிள் ஹெச் இங்கே டீயே இல்லை. மீதி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டீயாவது வந்திருக்கா. அப்போது இங்கே இருக்கிற 7 டேர்ம்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அட்லீஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால 1 and above. ஒருவேளை 2 கொடுத்துருந்தா என்ன சார் பண்ணணும்னா 2 and above. 2ல தான் நீ ஸ்டார்ட்டே பண்ணணும். சரிங்களா? இங்கே நம்மளுக்கு 1 கொடுத்துருக்கனால ஒரு டி வருது, 2 டீயில் வருது, ட்ரிபிள் டி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ இந்த ட்ரிபிள் ஹெச்சை தவிர மீதி இருக்க 7 டேர்ம்ஸும் நம்ம வந்து ஆன்சராக கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரியா? அப்போ நம்ம எப்பவும் போல சென்டென்ஸ் லெட் பி பி த ஈவெண்ட் ஆஃப் getting at least 1 tail. அப்போ b is equal to என்னென்னலாம் வரும் அப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கே இருக்க தானே எழுதுற, அதனால ஈஸியாக. ஓகே, இப்போ b ஓட கவுண்டிங்கில் என்னென்னலாம் எழுதலாம்னா, அந்த ட்ரிபிள் ஹெச் தவிர மீதி 7 வரும்னு சொல்லியிருந்தோமா. அப்போ HTH, THH, தென் TTH, HHT, next HTT, THT, triple T. சரிங்களா? டோட்டலாக 7. அப்போ n of b is equal to 7, p of b is equal to n of b by n of s. 7/8 சரிங்களா.
P of B is equal to 7/8. ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் ஒன் ஹெட். ஓகேங்களா. அட்மோஸ்ட் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணும்போது அட்லீஸ்ட்டுக்கும் அட்மோஸ்ட்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. வேறு வழியில் நீங்கள் ஞாபகம் வச்சே ஆகணும். அட்லீஸ்ட்னா கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டுன்னு வச்சுக்கோங்க. அட்மோஸ்ட் அப்படின்னா லெஸ் than ஆர் ஈக்குவல் டு. ஓகேங்களா. லெஸ் than ஆர் ஈக்குவல் டு, அதாவது அட்மோஸ்ட் ஒன் ஹெட்னு சொல்லிட்டாங்களா. அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு ஒன் ஹெட்னு என்ன அர்த்தம்? ஒன் ஹெட்டை தாண்டக்கூடாது. ஒன் ஹெட் மட்டும் இருக்கிறதும் அது இல்லாமல் இருக்கிறதும் அதுக்கு குறைவாக இருக்கிறதும். ஒன் ஹெட் இல்லை அப்படின்னா நீ என்ன சொல்லுவ? ஹெச்சே இல்லாதது எதுவோ அதை நீ செலக்ட் பண்ணணும். கரெக்டாக இல்லைங்களா? ஒன் ஹெட்டும் அதுக்கு கீழே இருக்கிறதும், அதுக்கு கீழே இருக்கிறதுனா ஹெட்டே இல்லாமல் இருக்கிறது தான். அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல ட்ரிபிள் டியோ இந்த ஹெட் இல்லாத பார்ட்டும் நம்மளுக்கு சேர்ந்து வரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அட்மோஸ்ட் ஒன் ஹெட் அப்படின்னா ஒரு ஹெட் இருக்கிறதுல எது எது? TTH, THT, HTT. சரிங்களா? TTH, HTT, THT. அடுத்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? இதுக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருந்தோம். அதாவது 1 இருக்கக்கூடிய ஹெச்சும் லெஸ் தென் என்ன? 1 விட குறைவு. 1 விட குறைவுனா என்ன? 0. அப்படின்னா ஹெச் வந்து இல்லாதது எது? இது. அப்போ இதையும் நம்ம செலக்ட் பண்ணி தான் ஆகணும். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அட்மோஸ்ட்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் ஹெட் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அப்போ ஒன் ஹெட் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம செலக்ட் பண்ணோம். 3 பிளேஸில் இருந்துச்சு. TTH, THT, HTT. ஓகேங்களா. இன்னொரு மீனிங் என்ன சொன்னோம்? லெஸ் தென் சொல்லியிருந்தோமா. அப்போ லெஸ் தென் என்ன? 1 விட லெஸ் தென் என்ன? 0. அப்போ 0 தானே. அப்போ 0னா என்ன? ஹெச்சே இல்லாதது எது? ட்ரிபிள் டி. அது கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகணும். இல்லைனா நம்ம அந்த ஸ்டெப்பில் நீ வந்து ஆன்சர் வந்து ராங்காக வந்துடும். ஓகேவா. அதனால தான் உனக்கு இந்த மீனிங்கில் சொல்லிட்டேன். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அட்மோஸ்ட்னா. ஓகே ரைட். இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 4 கவுண்டிங்ஸ் வந்துருச்சு. அப்போ லெட் as usual let C be the event of getting utmost one head. Utmost one head. ஓகேங்களா. அப்போ C என்னெல்லாம் எழுதலாம் அப்படின்னா TTH, HTT, THT, ட்ரிபிள் டி. ஓகேங்களா. இப்போ N of C அப்படின்றது இந்த இடத்துல என்ன வருது? N of C is equal to 4. Then P of C equal to N of C by N of S. அப்போ 4/8. ஆன்சர் இஸ் 1/2. கேன்சல் பண்ணிங்கன்னா P of C equal to 1/2. நெக்ஸ்ட் ஃபோர்த் சப்டிவிஷன். ஃபோர்த்தில் பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 2 tails. அட்மோஸ்ட் 2 tails. ஸோ இப்போ தான் நான் பார்த்தோம் அட்மோஸ்ட்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஞாபகம் வச்சுக்க சொல்லி. அப்போ 2 tails அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்போ 2 tails வரதை யூஸ் பண்ணணும். 2 tails எது? TTH, சாரி HTT, TTH, THT. ஓகே. அப்போ அட்மோஸ்ட் 2 tails என்ன சொல்லியிருந்தோம்? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. அப்போ 2 tails ஈக்குவல் மீனிங் எடுத்தால் 2T இருக்கிறது 3 டேர்ம் இருக்குது. ஓகேவா. அடுத்து லெஸ் தென் மீனிங் வந்தீங்கன்னா 2 குறைவு என்ன? 1. அப்போ கண்டிப்பாக ஒரு T வரதும் வரும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்கா. அப்போ இதில் 3, இதில் 3, மொத்தம் 6 ஆச்சா. சரி. இன்னொன்று ஒரு லெஸ் தென் ஓட்டினா 1 விட குறைவு என்ன? 0. அப்போ டிஏ இல்லாதது எது? இந்தது. அப்போ ட்ரிபிள் ஹெச். அப்போ என்னென்னா ட்ரிபிள் டி தவிர மீதி இருக்கிற 7 டேர்ம்ஸும் வந்து வரும் அட்மோஸ்ட் 2 tailsக்கு வரும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. 2 tailsோட ஈக்குவல் மீனிங்கில் ஒரு 3 எடுத்தோம். லெஸ் தென் மீனிங் அதாவது 2ஓட லெஸ் தென்னா 1 வரும் 0 வரும். ஃபஸ்ட்டு 1 கன்சிடர் பண்ணினா 1, 2, 3 இந்த 3 டேர்ம் எடுத்தோம். ஓகேங்களா. லெஸ் தென் 2ன்னு சொல்லும்போது ஈக்குவல் 2ன்னு சொல்லும்போது இந்த 3 வந்துச்சு. அடுத்தது லெஸ் தென் கான்செப்ட்னு வரும்போது 2ஓட கம்மி 1. அப்போ அந்த 1க்கு வந்து இந்த 3 வந்துச்சு. அடுத்தது 1ஓட கம்மி என்ன? 0. அப்போனா 2T இல்லாதது எது? 2T இல்லாதது எதுனா டிஏ இல்லாத இருக்கிறது. ஓகே. அப்போ ட்ரிபிள் ஹெச். அப்போ இதுவும் சேரும். ஓகேவா. ஏங்க சார் இது எடுக்கக்கூடாதா அப்படின்னா நம்ம என்ன சொல்லிட்டோம்? 2 heads குறைவாக இருக்கக்கூடியதான் செலக்ட் பண்ணணும். இதில் இருந்து 2 tails குறைவாக தான் செலக்ட் பண்ணணும். இதில் 3T இருக்கு இல்லையா, 3 tails இருக்குல்ல,
அதனால் அது வராது. ஓகேவா? அப்போ ட்ரிபிள் ஹெச்சும் சேர்ந்து வரும். அப்போ டோட்டலாக வந்து 7 டேர்ம்ஸ் வருது. As usual, let D be the event of getting at most 2 tails. At most 2 tails. அப்போ D equal to அந்த 7 terms எழுதணும். Triple H, HTH, HTH, next வந்து பார்த்தீங்கன்னா THH, அடுத்தது TTH, next வந்து பார்த்தீங்கன்னா HHT, அடுத்து HTT, THT, total 7. அப்போ n of D equal to 7, P of D is equal to n of D by n of S. அப்போ 7 by n of S எவ்வளோப்பா? 8. அப்போ P of D is equal to 7 by 8. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் தனித்தனியாக நம்ம நேம் கொடுத்து சொன்னதுனால நீ இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் வச்சுக்கலாம். ஏன்னா இதுவே உனக்கு வந்து ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸாக தான் இருக்குது. ஸோ அப்படி நீ எழுதணுன்னா ரிசல்ட்டுன்னு போட்டு 4 ஆன்சர்ஸும் 1 by 1 நீ எழுதுகிற மாதிரி வரும். ஓகேங்களா?